இங்க ஒரு பொண்ணு ஒரு சிஇஓக்கு செக்ரட்டரியா ஒர்க் பண்றதுக்காக முதல் நாள் வந்திருப்பா. இப்போ இந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு ஃபுல்லா ஒரே பூனையா தான் இருக்கு. ஒருவேளை சிஇஓக்கு ரொம்ப பூனைங்கன்னா பிடிக்கும் போல இருக்கு அப்படின்ட்டு அந்த பொண்ணு நினைச்சுக்கிட்டு அப்படியே உள்ள போயிருப்பா. இப்போ அந்த சிஇஓ இருப்பாரு, அவருக்கு வந்து ஒய்ஃபா வரப்போற ஒரு பொண்ணு தான் அங்க உட்காந்துருப்பா. அந்த பொண்ணு தான் வந்து அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ண வச்சுட்டு நீ அவரை நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பா. இந்த பொண்ணு அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பொண்ணுக்கு மேல ஒரு பூனை வந்து ஏறி உட்காந்துரும். அந்த பூனை உட்கார்ந்த உடனே இந்த பொண்ணோட காதும் வந்து பூனை காது மாதிரி மாறிடும். இந்த பொண்ணு வந்து பூனைங்களை டச் பண்ணா பூனை மாதிரியே மாறிடுற ஒரு வித்தியாசமான பிரச்சனை இருக்கும். ஆனா அது வந்து யாருக்கும் தெரியாம தான் இருந்துச்சு. அந்த சிஇஓ இருப்பார்ல, அவர் வந்து மேல நின்னுட்டு தான் இருப்பாரு. அவர் வந்து எல்லாத்தையும் பாத்துருவாரு. அவரு கீழே இறங்கி வந்து அந்த பொண்ணையே வந்து ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருப்பாரு. இப்ப இவரோட ஃபியான்சியா ஒரு பொண்ணு இருப்பாள், அவ வந்து எங்க நம்மள விட்டுட்டு இவகிட்ட போயிட போறாரு அப்படின்றதுக்காக அவரை இழுத்துட்டு போயிடுவா. இவரு நீ எங்கேயும் போக கூடாது, இந்த வீட்டுல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்க வச்சிருவாரு. அடுத்த நாள் இப்ப இந்த பொண்ணு வந்து கம்பெனி கூட்டிட்டு போயிருப்பாரு. கம்பெனில இவங்க தான் புது செக்ரட்டரி, இனிமேல் இந்த கம்பெனில என்ன விஷயம் நடக்கணும் அப்படின்னாலே இவங்க கிட்ட கேட்டு இவங்க கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரே பொறாமையா இருக்கு. இப்ப இந்த பொண்ணை விட எவ்வளவு சீனியர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க கிட்ட எல்லாம் இந்த பொறுப்பை கொடுக்கல. இந்த பொண்ணை விட நம்ம என்ன அழகுல குறைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில பொண்ணுங்களாம் வந்து பேசிட்டு இருப்பாங்க. இவ என்ன பண்ணி அவரை இப்படி மயக்கிட்டான்னு தெரியலையே அப்படின்ட்டு அந்த பொண்ணை பார்த்தா யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. இந்த பொண்ணு வந்து லிஃப்ட்ல ஏறலான்ட்டு போயிருப்பா. உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் எங்க கூட வரக்கூடாது, நீலாம் வந்து சரியே இல்லாத பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அடிக்கலான்ட்டு வந்திருப்பாங்க. அதுக்கு அவரும் வந்துட்டு இனிமேல் அவ மேல கை வைக்கிறதோ இல்ல அவளை போட்டு திட்டுறதோ எதனா பண்ணீங்கன்னா இந்த கம்பெனில இருக்கவே கூடாது போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருவாரு. இந்த பொண்ணு ஒரே நாள் தான் பார்த்திருப்பாரு. எதனால இந்த பொண்ணுக்காக இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு அப்படின்னா, இப்போ இந்த பொண்ணு தான் வந்து இவர் சின்ன வயசுல இருந்து வளர்த்துட்டு இருந்த ஒரு பூனை. இவர் வளர்த்துட்டு இருந்த பூனை வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு மாதிரி மாறிட்டு இருக்கும். இவரும் வந்து ரொம்ப பாசமா தான் வளர்த்துட்டு இருந்தாரு, அவளோட குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டாரு. ஆனா அந்த பொண்ணு இருப்பால, அவளுக்கு வந்து பழசு எல்லாமே மறந்து போயிட்டு இருக்கும், எங்கேயும் காணாம போயிட்டு இருப்பா. இப்ப அந்த பொண்ணு தொலைஞ்சதுல இருந்து இவரும் ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிட்டாரு. அந்த பொண்ணை எங்கெங்கயோ தேடிட்டு இருக்காரு. டெய்லி அந்த பொண்ணோட போட்டோவை தான் பாத்துட்டு இருப்பாரு. ஊர்ல இருக்க எல்லா பூனையும் வாங்கிட்டு வந்து அவரோட வீட்டுல தான் வச்சிட்டு இருப்பாரு. ஒருவேளை இந்த பூனை வந்து அந்த பொண்ணா இருப்பாளோன்ட்டு. ஆனா எங்க தேடியும் கிடைக்காத பொண்ணே வந்து இப்ப அவருக்கு செக்ரட்டரியா வந்து